அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க ஒரு கோபம் என்னைக்கோ வெடிக்கிறது. அது யாரா வேணா இருக்கலாம். திரு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான அதை இப்படி தான் நடக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம். ரெட் நூல் செலிப்ரேட்டிங் கனி. டைட்டில் ஸ்பான்சர் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளீனிங். பவர்ட் பை வி லவ் ஹோம் ஸ்டேஸ். நான் எப்படின்னா எல்லாத்தையும் வெளிக்காட்டுற ஆளு, பயங்கர எக்ஸ்பிரசிவ். அவங்க அப்படி கிடையவே கிடையாது. எந்த ஃபீலிங்கும் வெளியில தெரியவே தெரியாது. எனக்கு டீப் இன்சைட் வந்து எனக்கு நடிக்க வராது, நான் நடிக்க தகுதியற்றவன்றது எனக்கு மைண்டுக்குள்ள போட்டு வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்லாம் பக்குன்னு இருந்தது. கவனிக்காம விட்டுட்டேன். அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ரசிகரா இருப்பாங்க, விமர்சகரா இருப்பாங்க. வந்து கண் கலங்கிட்டு சொன்னா, வாவ் கனி யூ நெயில்ட் இட் அப்படி சொன்னா. சார் என்ன சொன்னாரு? என்னடி நடிச்சிட்டேன். ஆனால் நாங்கள் திருட்டு வேலை கொஞ்சம் பண்ணுவோம். நைட் தூக்கம் வரலன்னா கார் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறது. மெதுவாக வந்து சொல்லுவோம், பாவா நாங்கள் போயிட்டு வந்தோம்னா அதையும் நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சு. புதுசில் பாவா பாவான்னு சொல்லி எல்லா கூட்டத்தில் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு. அதுவே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. Light, non-greasy, calming, complete coverage in just one swipe. We Care Super Shield 100. We love homestay. A touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfect-ஆன homestay. For booking, www.welovehomestay.com. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ரெட் நூல் செலிப்ரேட்டிங் கனி. வணக்கம் அக்கா. தேங்க்யூ, நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கும்க்கா. இப்போ நீங்கள் போஸ்ட் போகிறதுல ஒரு சில டைம் மேம்னு வரும், ஒரு சில டைம் அக்கான்னு வருது. ரெஸ்பெக்டே அந்த பாஸ் அக்கா. இப்போ நீங்கள் அந்த போஸ்ட் நாங்கள் நிறைய பார்ப்போம் இன்ஸ்டா. அதில் அது வந்து நீங்கள் பெருசாக எதுவும் போட்டிருக்க மாட்டீங்க. அந்த டாட்டர்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம்லாம் அது போட்டிருப்பீங்க. அந்த டைம் எவ்வளோ அழகானது, எவ்வளோ ப்ரீஷியஸ் உங்களுக்கு. பிகாஸ் இப்போ நீங்கள் போயிட்டு இருந்தேன்னு சொல்கிறீங்க, அது பயங்கரமான ஒரு, அது என்ன வைப்புனே சொல்ல முடியாத ஒரு இடத்துக்குலாம் போயிட்டு இருந்தீங்க பிக் பாஸ் அப்படிங்கிறது. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக இருந்துச்சு. எப்போவுமே எனக்கு என் பொண்ணுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்படி நான் விஜய் ரஞ்சினியோ, நான் தியா தஷ்மி ஒரு குரூப். ஓகே. ஸோ ரொம்ப சார் ஷிஃப்ட் டைரக்ஷன் அது பிஸி இருப்பாருங்க. பெண்களாக சொல்கிறோம் நாங்கள் எப்படி இருந்தாலும். கரெக்ட். நாங்களாம் என்ன பண்ணுவோம், நாங்கள் 3 பேர் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். திரு இருப்பாங்க. திரு எப்படி, ஆனால் என்னென்னா திரு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான அதை இப்படி தான் நடக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம். கொஞ்சம் இப்போ நைட்னா கரெக்டாக சீக்கிரம் சாப்பிட்றணும், நைட் இவ்வளோ நேரத்துக்கு மேலே சாப்பிட்டா நல்லது கடை, அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம்லாம். ஆனால் நாங்கள் திருட்டு வேலை கொஞ்சம் பண்ணுவோம். நைட் தூக்கம் வரலன்னா கார் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறது. மெதுவாக வந்து சொல்லுவோம், பாவா நாங்கள் போயிட்டு வந்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க கெட்டதுக்கு நீ போதுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் குழந்தைங்க. இப்போ இருக்கிற சாப்பிட்ற விஷயங்கள், சுகரு, அதெல்லாம் ரொம்ப அந்த டாக்டர் பால் மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆள் அவங்க. அவர் சொல்லுவார்ல, ஐயோ இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, ரொம்ப அந்த மாதிரி கான்ஷியஸாக. ஏன்னா இதுதான் நம்ம பேஸ். உண்மையிலே நம்மளாம் இப்போ நல்லா இருக்கோம்னா அப்போலாம் இந்த மாதிரி இவ்வளோ சாப்பிட்றது இல்லவே கிடைக்கவே இல்லையேங்க. இவ்வளோ மாதிரி விஷயங்களுக்கே நமக்கு தெரியவே தெரியாது. நான் சாக்லேட்லாம் நான் ரொம்ப காலேஜ்லாம் போகும்போது தான் நான் பார்த்துருவேன். அப்படி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வந்தது கிடையாது. எனக்கு சாக்லேட் பிரியாணி எங்கே சாப்பிட்டேன். கரெக்ட். இப்போ வந்து அது ஒரு இதுவாகிடுச்சு. உண்மையாக சொல்லணும்னா 7 மணிக்கு மேலே சாப்பிட்டா நம்ம லங்ஸுக்கு நல்லதே கிடையாதுன்றது தான் ப்ரூவன் ஃபேக்ட், சயின்டிஃபிக்லி ப்ரூவன் இது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில நேரங்கள் அதுலேருந்து இந்த பசங்களுக்கு பிடிக்குது அதுன்றதுனால நான் கொஞ்சம் அதை பண்ணிவிடுவேன். அவங்க வந்து ஐயோ குழந்தைங்க ஸோ அதில் ஸ்ட்ரிக்டாக வருது. ஓகே. இப்போ அதே மாதிரி தாக்கா நீங்கள் நிறைய இதில் போடும்போதும் ரொம்ப அன்பாக இப்போ சொல்கிறவங்க கூட பாவான்னு அது பண்ணுறது, அது ரொம்ப ரேருங்கிறத தாண்டி அது ரொம்ப அழகாக இருக்கும். அது மாமான்னு சொல்கிறதோ பாவான்னு சொல்கிறதோ அது ஏன் பாவானா வந்துட்டு திரு வந்து அவங்க தெலுங்கு, ஓகேவா? ஸோ சும்மாவே வேணும்னே வந்து கலாய்க்கிறதுக்காக லவ் பண்ண ஆரம்பிச்சு. புதுசில் பாவான்னு சொல்லி எல்லா கூட்டத்தில் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு. அதுவே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஓகே. இதுவே இப்போ பாசப்படாலும் இப்போ பாவா தான். மனமார்ந்த வாழ்த்துக்கள். கதைப்போமா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அந்த ஒரு ஜேர்னிக்காக எஸ்பெஷலி இது நம்ம இப்படி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தோன்றதுக்கான மேஜர் ரீசனே கதைப்போமா தான். ஸோ ஏன்னா நான் ஒரு இன்டர்வியூவில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இது ஐ திங்க் உங்களோட 3வது தடவை நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் கதை வந்து நான் ஏன்னா
படிச்சிருக்கேன், ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன். பட் எனக்கு படித்த டைம்ல இருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தா எனக்கு ஞாபகம் இல்லை என்னென்ன கேரக்டர், அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு டைம் உங்களோட அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் ஓகே ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் அந்த கதைப்போமா அப்படிங்கிற ஜேர்னி ஆரம்பிச்சது எங்கே, அது பேசுவோமா? அது ஆக்சுவலி வந்துட்டு எப்போவுமே வீட்டில் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, விஜி ரஞ்சினி கதை ஏன் சொல்ல மாட்டேற, ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கேர்ள்ஸ் ட்ரிப் மாதிரி போயிருந்தேன். அப்போ 3 பேர் போயிருந்தோம். ஒருத்தி தூங்கிட்டா, ஒருத்திக்கு மட்டும் அவளுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னா. ஐ செட் இரு நான் உனக்கு கதை சொல்கிறேன், கதை சொன்னால் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதை சொல்லிட்டு இருந்தேன் அவளுக்கு. அப்புறம் அவள் சொன்னா, நீ இப்படி கதை சொல்றீ, இது நீ ஏன் லைக் ஸ்டேஜ் ஷோஸாக பண்ணக்கூடாது, இது மாதிரி ஏன் பண்ணக்கூடாதுன்னா, இல்லடி அந்த மாதிரி எனக்கு ஐடியா இல்லைன்னு அப்போ நான் சொல்லிட்டே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போது மறுபடியும் பிக் பாஸ் போயிட்டு வெளியில் வந்து நான் ஜாஃப்னா போய் கதை சொல்லிட்டுலாம் வந்துட்டு மறுபடியும் பேசிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி ஜாஃப்னாவில் கேட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னது, விஜய் ரஞ்சினி எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்துட்டு நீ நிறைய சொல்லணும், இன்னும் குழந்தைங்களுக்கு சொல்லி இது டூட் மோர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது நான் இவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவ சொன்னா, நான் சொன்னேன்ல ஏற்கனவே நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்துட்டு ஒரு பிளேஸ் பேசினா இது பண்ணா அப்படி ஆரம்பிச்சுதான் கதை போமான்னு டக்குன்னு ஒரு பேஜ் என் ஃப்ரெண்டு கார்டுன்னு சொல்லிட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நானும் அவங்களும் சேர்ந்து தான் அது பண்ணுறோம். இமீடியட்டாக வந்துட்டு ஆரம்பிச்சிடலான்னு 2 பேரும் சேர்ந்து பேசி நான் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லுவேனே தவிர என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசிப்பேன் எப்படி பண்ணுறதுன்னு. அவள் தான் டக்குன்னு வந்துட்டு என்ன பேருன்னு கேட்டால் கதை போமான்னு சொன்னேன். டக்குன்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணால் பேசினா எல்லாம் பண்ணி டக்குன்னு அது அப்படியே அதுக்கு ஒரு டைம் வேணும், டக்குன்னு நடந்துடுச்சு. அப்படி நடந்தது தான் இப்போ நீங்கள் சொல்கிறதுல ஜெட் ஸ்பீடில் நடந்த மாதிரி. உண்மையிலேயே இது ஜெட் ஸ்பீடில் தான் நடந்தது. ஓகே, இப்போ அந்த ஜென்ரலாக சொல்கிறதுங்கிறது ஒன்று, கதை ஒன்று சொல்லி நம்ம கேட்குறதுங்கிறது ஒன்று. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு தலைவலிக்குன்னு தூங்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, நாங்களே ஜென்ரலாக ஏதாவது இந்த மாதிரி கதை கிட்டே தூக்குற கேரக்டர். ஆனால் உங்ககிட்ட அந்த இது இருக்குது, அந்த சொன்னால் ஓகே கேட்டுக்கிட்டே இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்குது. இதை நாங்கள் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கோம். விஜயலட்சுமி நிரஞ்சனிலாம் என்ன ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஃப்ளோ? எப்போவுமே சொல்லுவாங்க அவங்க, அதுவும் விஜயெல்லாம் டிலைட் டு சே ஸ்டோரிஸ். அவள் ஃபேஸ் பார்த்தா அப்படியே உருகி கேட்பா. ஒரு சிலர் கதை கேட்கும்போது அந்த கதைக்குள்ளே உருகிடுவாங்க, அப்படியே அவங்க நம்ம கண்ணை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கு இன்னும் நிறைய வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் விஜி. ஸோ அவகிட்ட அப்படி சொல்லலாம். ரஞ்சினி அப்படி தான், என்னோட 2 கடைக்குட்டி. ஸோ அவங்க தான் என்னோட ஃபஸ்ட்டு எல்லாமே. என்னோட ஃபஸ்ட்டு ரசிகராக இருப்பாங்க, விமர்சகராக இருப்பாங்க, வெல்விஷராக இருப்பாங்க. ஸோ எப்பவுமே அவங்க 2 பேர் இருப்பாங்க. ஓகே, இப்போ அந்த கதைப்பமால நிறைய இது இருக்குது. இப்போ இது வரைக்கும் நாங்கள் வீடியோஸை பார்க்கல, ரீலாக பார்த்தது வந்து நாங்கள் ஓகே ஒன்று பண்ணுறீங்க அப்படி. அங்கே என்ன கதையெல்லாம் கேட்க முடியும் எங்களால்? கதைப்போமால எல்லா கதைகளும். இப்போது நான் ஒரு கதை படிக்கிறேன், நான் எப்படின்னா வந்துட்டு நான் நிறைய கதை படிச்சுக்கிட்டே இருப்பேன். அது அப்படி ஒரு ஆள் கிடையாது. எனக்கு இருக்கிற அஸ் அ மதர் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அதுக்கு நடுவில் படிக்கிறதும் நம்ம செய்வோம்ல. அப்படி படிக்கும்போது நிறைய கதைகள் படிக்கும்போது இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, இது உண்மையிலே எனக்கு அப்படி தோணும், இது யாருக்கிட்டையாவது சொல்லலாம், இது இவ்வளோ அதில் இருக்கிற கேரக்டர்ஸோ இல்லை அந்த கதை எனக்குள்ளே ஏற்படுத்தின தாக்கமோ இதே மாதிரி யார்கிட்டயோ கொண்டு போய் சேர்க்கணும்னு உடனே மனசுக்கு தோணும். அது உங்களுக்கு ஆமாம் எனக்கு. ஸோ அது மாதிரி தான் விஜி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதே மாதிரி சொல்கிறது. ஸோ அதுதான் இப்போ கொஞ்சம் பெருசாக பண்ணுறேன். இது நான் ரொம்ப நாளாக வந்துட்டு எனக்கு ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அதுதான் நான் வந்து என்னோட சேனலில் சொல்லிட்டு இருந்திருக்கேன். நான் சாதாரணமாக கதைகள் சொல்லணும்னு நான் நினச்சது உண்டு. நம்ம நல்ல இலக்கியவாதிகளோட நல்ல தரமான இலக்கியங்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றது இருந்து. இருந்தாலும் எனக்கு இதை ஆரம்பித்து இந்த பொன்னியின் செல்வன் முடிக்காமல், சிவகாமியின் சபதத்தை முடிக்காமல் என்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் இருந்தது. அப்போ தான் கதைப்போமா வந்து ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்மாக எனக்கு அமைஞ்சுது. என்னன்னா இப்போ நான் கேமராவில் தான் பேசுவேன். என்னோட சேனலில் என்னோட இதில் நான் கேமராவை பார்த்து பேசிகிட்டு இருப்பேன். நிறைய மக்களை பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் இப்போ என்னோட ஈவெண்ட்ஸில் நான் பார்க்குறேன், நேரில் வராங்க, அப்படியே ஒவ்வொருத்தரும் பார்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கேட்கறது, கதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் கை பிடிச்சிட்டு கண் கலங்கி பேசுறது, அப்புறம் ஹக் பண்ணலான்னு சொல்றது, அதெல்லாம் வந்து ஒண்டர்ஃபுல் ஃபீலிங் எனக்கு. கண் கலங்கி சொல்கிறாங்க. ஆமாம், கண் கலங்கி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், அவங்க வந்து பிடிச்சிட்டு எனக்கு பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் இது, நான் எனக்கு இதுக்குள்ளேருந்து வெளியிலே வர வேணான்ற மாதிரி கண் கலங்கி சொன்னாங்க. அதெல்லாம் தானே நமக்கு வந்து விருதுகள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நான் தான் சொல்லுவேன் எப்போவுமே, நான் தான் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ஈவெண்ட்ஸ். எனக்கு போய் புதுசு ஆட்கள் பார்க்கணும், அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க எப்படி இருந்துச்சுன்னு அதை சொல்கிறத கேட்குறதுலாம் வந்துட்டு வண்டர்ஃபுல் ஃபீலிங். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த கேமரா முன்னாடி, இப்போ இந்த மாதிரி கேமரா முன்னாடி பார்த்து அந்த கதையை நரேட் பண்ணுறது ஒன்று, அங்கே 1000 எமோஷன்ஸ் இருக்கும். நேரில் பார்த்து கதைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி 1000 எமோஷன்ஸ் இருக்கும். அப்போ கணிக்கு என்ன ஓடும் உள்ள?
ஏன்னா இப்போ கேமரா ஜஸ்ட் 1 பாயிண்ட் இந்த டேக் சரின்னா கூட இது டெல் பண்ணிட்டு அடுத்த டேக் கூட நம்ம பண்ணிடலாம். ஆனால் அங்கே அப்படி பண்ண முடியாது. ஆன் ஸ்பாட்டில் அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க லைவாக ஒன்று. ஸோ அந்த டைமில் எப்படி இது கொஞ்சம் ஆக்சுவலி கஷ்டம். இப்போது ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம கதை சொல்கிறது நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஒன்று கொடுக்கும். நம்ம சொல்லிக்கிட்டு போவோம். ஆனால் இப்போ சப்போஸ் வெளியில் யாரோ வராங்க, அப்போ தான் ஒருத்தங்க எழுந்து போகிறாங்கன்றதெல்லாம் வந்துட்டு நமக்கு உண்மையிலேயே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். அதுவும் நான் வந்து இப்படி பார்த்து கதை சொன்னேன், எனக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸ் தான். ஆனால் கதை சொல்கிறதுன்றது வந்து நான் பார்த்த வரைக்கும் அது ஒரு தவம். ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது ஒரு நிலைப்பட்டு பண்ணுவோம்ல, அப்போது நான் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, என்னால் கதை சொல்லும்போது அதை பண்ண முடியுது. எனக்கு எல்லாம் தெரியுது, இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது. ஆனால் எந்த விஷயமும் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்குது. என்னால் முழுசாக என் கதைக்குள்ளே இருக்க முடியுது. அதை தொடர்ந்து அதை நோக்கி போக முடியுது. வித் எவ்ரிதிங் எல்லாம் நான் பார்க்குறேன், பண்ணுறேன், எனக்கு தெரியுது. கூடவே கதையில் மட்டுமே நான் ஒன்றி இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகேப்பா. இப்போ நீங்கள் ஐ திங்க் பிக் பாஸ் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நாங்கள் வந்ததுக்கான ரீசன் சொல்லிட்டு நீங்கள் ஒரு சில ஃபேக்டர்ஸ் சொன்னீங்க. ஓகே, ஓரளவுக்கு எல்லாமே பசங்க வளர்ந்துட்டாங்க, எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு. என்ன நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும், என்ன நான் யாருன்னு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் பிக் பாஸு, பேராஷூட்டு அது எல்லாமே கண்டினியூஸாக வந்த ஒரு டைமு. திடீர்னு பார்த்தா இந்த ஒரு டைமென்ஷன். ஐ திங்க் பேராஷூட்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி நிறைய பேர் பார்த்துருக்கேன், அப்ரிஷியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. சொல்லியிருக்காங்க எமோஷன் சீன்லாம். தேங்க்யூ. அது எப்படி அந்த ஆக்டிங் சைட் ஆஃப் கடி எப்படி இது எனக்கே ஆச்சரியம் தான். நான் சொல்றேன், நான் நிறைய சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் கதை நான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இது நம்ம மை கப் ஆஃப் டீ. ஆனா அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதுவும் என் தங்கச்சிங்க வந்து என் மண்டையில போட்டு வச்சிருந்தாளுங்க. ஏதாவது பிராங்க் பண்றதுனா கூட என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா என்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. நான் அந்த பிராங்க்ல இருந்தேன்னா எப்படி கண்டுபிடிச்சுன்னா, இவ பேசினால அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு. ஸோ எனக்கு டீப் இன்சைட் வந்து எனக்கு நடிக்க வராது, நான் நடிக்க தகுதியற்றவள்ன்றது எனக்கு மைண்டுக்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க. அந்த கதாசிரியர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கதை சொன்னாரு. அவர் சொல்லும்போது வந்துட்டு நான் கேட்டேன், சார் என்ன ஏன் சார் சொல்றீங்க? சரி, ஓகே சார், இவ்வளவு நேரம் சொல்றீங்க, இதில் நான் என்ன சார் பண்றேன் அப்படி? எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படி கேட்டேன். இல்லை மேடம், நீங்கள் பண்ணிடுவீங்க மேடம். ஆப்போசிட்ல கிஷோர் சார். ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்லாம் பக்குன்னு இருந்தது, ஐயோ அப்படின்னு. ஆனால் நான் நல்லா பண்ணதுக்கு ஒரு காரணம் கிஷோர் சாரும் கூட. தங்கமான மனுஷன், ரொம்ப லைக் நம்மளை ரொம்ப ஈஸ் பண்ணி விட்டுருவாரு. நான் ஏதாவது ஐயோ சார்ன்னு எனக்கும் இப்படி தான். நானுமே பாருங்க, புரியுதா, நீங்கள் நல்லா பண்ணீங்க, நானே இதை பண்ணேன், நீங்கள் கவனிக்கலையா, நானே அப்படி தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். ஓ, இவர் கூட கொஞ்சம் நம்மள மாதிரி தான் போல இருக்கு, அப்படி ஒரு ஃபீலிங் கொடுப்பாரு அவர். இல்லை, அவர் நம்மள மாதிரி கண்டிப்பாக அவர் சூப்பரான ஆக்டர். அவ்வளோ தான் சொல்கிறேன். அவர் அது கொடுக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் வரும்ல, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர் ஸ்பாட்டில். ஓகே, இப்போ அந்த ஒரு டர்ன் ஆஃப் கனி உங்களுக்கே டவுட் அது கரெக்டு. அந்த எனக்கு அதுவும் வந்து ஒரு அந்த சீன்லாம் சொல்லும்போது வந்துட்டு அந்த பெரிய சீன் பயங்கர அந்த டெப்த்தான, அவர் என்னை அரைஞ்சிருவார் நான் பேசுறது, அந்த சீன்லாம் வந்துட்டு எனக்கு தெரியல. நான் ஒரு சிலர் அப்படியே அந்த சீனுக்குள்ளேயே இருந்து பண்ணுறவங்க இருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. அந்த குட்டீஸோட ஏதோ விளையாடிட்டே இருப்பேன், இந்த சைட் போய் நடிப்பேன். எனக்கு அது வேறு பயமாக இருக்கும். நம்ம என்ன ஐயோ பெரிய பெரிய நடிகர்கள்லாம் எப்படி கேரக்டராக ஆழ்வாங்க, நம்ம என்னென்னா இந்த பக்கம் இந்த விளையாடுறோம், அந்த ஒரு பயம் எனக்கு ஆக்சுவலி இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் எப்படி அந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணீங்க சீரியஸ்லி? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சம்மந்தமே இல்லை. அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம படிக்கிறோம்ல, நிறைய படிக்கிறோம், நிறைய கேட்குறோம், ஒரு பொண்ணாக வாழ்கிறோம். எல்லா பெண்களுக்குள்ளேயும் அது ஏதோ ஒரு வகையில் இருக்கும். உள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க ஒரு கோபம் என்றைக்கோ வெடிக்கிறது. அது யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் எங்கேயுமே வந்துட்டு எல்லாரும் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்லிட மாட்டாங்க. ஸோ அந்த மூமெண்ட் தான் அதுக்கான அந்த பொண்ணுக்கான வெடிக்கிற ஒரு நேரம். அந்த ஒரு அம்மா புருஷனை பார்த்துக்கிட்டு 2 குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தி திடீர்னு வெடிக்கிறதுக்கான ஒரு நேரம். அது எல்லாருக்கும் வருது தான். ஸோ அந்த சிச்சுவேஷனில் ஓகே, இப்போ சொல்கிறீங்களே கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்களே, அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? விஜய்லாம் வந்துட்டு விஜய் வந்து கண் கலங்கிட்டு சொன்னான், வாவ் கனி யூ நெயில்ட் இட் அப்படி சொன்னான். ஸோ எனக்கு எப்பவுமே விஜய் ரஞ்சினி கிட்ட இருந்து வர்றது, திரு என்ன சொல்கிறாங்க அது நான் ரொம்ப பார்ப்பேன். அவங்க கிட்ட என்ன அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க மூஞ்சி தான் பார்ப்பேன். ஸோ அவங்க எதாவது சொல்லிட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஸோ அதுலேயும் பர்டிகுலர்லி விஜய் இந்த மாதிரி ஏதாவது சொல்லும்போது எனக்கு, ஏன்னா விஜய் சும்மா பொய்யாலாம் சொல்ல மாட்டான், உண்மையாக சொல்லுவா. அதனால எனக்கு இதுவாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சார் என்ன சொன்னாரு? திரு என்னடி நடிச்சுட்டேன் அவ்வளோதான். அவங்க எல்லாமே கலாச்சி தான் பேசுவாங்க எப்பவுமே. லைக் என்கிட்ட பேச மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மற்றவங்க கிட்ட பேசி மற்றவங்க எனக்கு சொல்கிறது தான் தெரியும். என்கிட்ட பேசும்போது இப்படி தான் வந்துட்டு என்ன நடிச்சிட்டாங்க இல்லை எப்படின்னா மேடம் பெரிய ஆள் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ்லாம் இப்படி தான் பேசுவாங்க. அதில் தான் தெரிஞ்சுக்கணும், ஓ இந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பையன் நல்லா இருக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அவ்வளோ
பயங்கரமா நான் எப்படின்னா எல்லாத்தையும் வெளிக்காட்டுற அது ஆளு expressive ஆன- பயங்கர எக்ஸ்பிரசிவ். அவங்க அப்படி கிடையவே கிடையாது, எந்த ஃபீலிங்கும் வெளியில தெரியவே தெரியாது. ஆப்போசிட் இது அப்படிங்கிறது போல் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கு. இப்போ நான் ஆஃப் கேம்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், சார் என்ன பண்றாரு இப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. அது இது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அது ரிலீஸ்க்கு எப்போ வேணா ரிலீஸ் ஆகிடும். ஸோ நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வரும்போது அந்த பேனர் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். நைஸ். ஓகே, இப்போ இந்த கதைப்பமா ஃபேக்ட் ஒன்று பேசணும். இந்த கதைப்பமா கனி அப்படிங்கிற ஒரு மேட்ரு ஒன்று இருக்கு. என்னைக்காவது புக் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் வந்திருக்கு. Light, non-greasy, calming, complete coverage in just one swipe. We Care Super Shield 100. We love homestay. A touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfect-ஆன homestay. For booking, www.welovehomestay.com. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.